இந்த 2021 திமுக தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று கொடுத்தாங்க. இந்த 511 பேப்பர் அதை பற்றி குப்பத்தொழில் தூக்கி போட்டாங்க. உள்ளாட்சி தேர்தல் பிரதிநிதிகள் 5800 பேருக்கு செக்ல பணம் கொடுத்தாங்க. 22,217 பாண்டு வித்திருக்காங்க. இந்த 2021 திமுக தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று கொடுத்தாங்க. இந்த 511 பேப்பர் அதை பற்றி குப்பத்தொழில் தூக்கி போட்டாங்க. ஒருவேளை செலக்டிவ் அம்னீஷியா இல்லாம அப்படி தொடர்ந்து படிச்சாங்கன்னா இந்த எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம்னு ஒரு வார்த்தை இருக்கும். அதாவது சொல்லி 33 மாசம் ஆச்சு. எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி ஆட்சிக்கு வந்து 33 மாசம் ஆச்சு. அதை பத்தி ஒன்னையும் காணாம். ஆனா தேர்தல் வாக்குறுதி எதுவும் கொடுக்காம இன்னைக்கு நாம மோடி அவர்கள் சிலிண்டருக்கு, மோடி சிலிண்டர் யார் இருக்காங்களோ 400 ரூபாய் மானியம், மோடி சிலிண்டர் இல்லாதவர்களுக்கு 300 ரூபாய் மானியம், இதை நாம கொடுக்கிறோம். அதனால எங்கள் மீது குற்றம் சாட்டுவதற்கு முன்பு திமுகவினுடைய அறிவாலயத்துல அவர்கள் குப்பை தொட்டியில தூக்கி போட்ட திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை எடுத்து திருப்பி படிக்கட்டும். அதுல 100 ரூபாய் மானியம் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதை பத்தி அவங்க முதல்ல பேசிட்டாங்க. இன்னைக்கு மோடி ஐயா கொடுத்திருக்கிறாங்க, நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் எல்லோருக்கும் கொடுத்திருக்காங்க. அதை உங்களால பாராட்ட முடியல, வரவேற்க முடியலன்னா கூட பரவாயில்ல. திமுக நீங்க கொடுத்ததை செய்யுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். எல்லா கட்சிகளுக்கும் எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக ஒரு சுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அருண் ஜேட்லி அவர்கள் பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கும் பொழுது 2018 இதை பத்தி ரொம்ப தீவிரமா பேசியிருந்தாங்க. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வேண்டான் இருக்காங்க. இப்ப நம்ம அடுத்து யோசிக்கிறோம். இப்ப எலக்ட்ரல் பாண்ட் வேண்டாம்னா அடுத்து என்ன பண்ணலாம்? திரும்ப அதே மாதிரி இந்த பணம் கொடுக்கறது, பணத்தை வாங்கி பெட்டியில வச்சுக்கிறது, அதெல்லாம் நீ வேலைக்கு ஆகாதுன்னு. இன்னைக்கு எலக்ட்ரல் பாண்ட் இல்லைன்னா அரசியல் கட்சிகளுடைய நிலைமை நிற்கிறேன்னா பணத்தை போய் கையில வாங்குற நிலைமையில தான் இருக்கு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பாத்தீங்கன்னா நம்ம நடத்தக்கூடிய கூட்டமும் கூட செக்ல தான் செலவு பண்ணலாம். எங்களதெல்லாம் டிரான்ஸ்பரண்ட் ஆடிட்டிங். 2021 நம்முடைய உள்ளாட்சி தேர்தல் பிரதிநிதிகள் 5800 பேருக்கு செக்ல பணம் கொடுத்தோம். தமிழ்நாட்டில் எந்த கட்சியா சொல்ல முடியுமா? இன்னைக்கு எலக்ட்ரல் பாண்டை எதிர்த்து இவங்கள ஆர்ப்பாட்டம் பண்ற கட்சி யாராச்சும் முன்னாடி வந்து எங்க வேட்பாளருக்கு செக்ல பணம் கொடுக்கன்னு சொல்லுங்க. 2021 சட்டமன்ற வேட்பாளர்கள் 20 பேருக்கு செக்ல பணம் கொடுக்கும். 2024 பாராளுமன்ற வேட்பாளருக்கு செக்ல தான் பணம் கொடுக்கும். அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம். We are very open about our party, very clear. 5800 வேட்பாளர்களுக்கு செக்ல கொடுத்திருக்கோம். வேற எந்த கட்சியா சொல்லுங்க. எல்லா பொதுக்கூட்டமும் செக்ல கொடுக்குறோம். ஏன்னா எலக்ட்ரல் பாண்ட்ல பணம் வருது. அக்கௌண்டன்ட், ஆடிட்டர். நாங்க திரும்ப செக்ல கொடுக்குறோம். எவ்ரிதிங் இஸ் அக்கௌண்டன்ட், ஆடிட்டர். இன்னைக்கு எஸ்பிஐ உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ்பிஐ உச்சநீதிமன்றத்தில் மார்ச் 8ஆம் தேதிக்குள்ள இந்த டேட்டாவை கொடுங்கன்னு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்காங்க. மார்ச் 6ஆம் தேதி எஸ்பிஐ சொல்றாங்க 22,217 பாண்டு வித்திருக்கு. 22,217 பாண்டு 2019 இருந்து. இந்த ஒரு பாண்டுக்கும் 2 என்ட்ரி, அப்படின்னா 44,534 என்ட்ரி இருக்கு. பையர், செல்லர், இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய நாள் குறைவா இருக்கு. தயவு செஞ்சு எங்களுக்கு ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுங்க. முழுவதுமா இந்த 44,434 என்ட்ரியும் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கறோம்னு அவங்க சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணிருக்காங்க. உச்சநீதிமன்றம் அதை பரிசீலிக்கும். அதை கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்னு அந்த ஏடிஆர் அமைப்புகள் திரும்ப போயிருக்காங்க. இது உச்சநீதிமன்றம் எடுக்க வேண்டிய முடிவு. இதுல பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்கன்னா சம்பந்தம்? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.